ஒரு 2 சிறுமிகளுக்கு தொடர்ந்து பல மாதங்களா பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறாரு. சோ அப்படிப்பட்டவர் எப்படி ஒரு நல்ல எப்படி அந்த கிறிஸ்துவ ஆலயத்தில் எப்படி ஒரு நல்ல மக்களுக்கு இருந்திருக்க முடியும்? எல்லாமே ஒரு காம கண்ணோட்டத்துல தானே பார்த்திருக்கு. கிறிஸ்துவ வட்டாரங்களில் சொல்லப்படுகிறது, இவர் பெரிய முன்னாள் பழைய ஊழியர்களையோ பிரசித்த மற்ற ஊழியர்களுக்கு மரியாதை தராது பேசுவார், மற்றவர்களை மதிப்பதில்லை, இவர் வேகமான வளர்ச்சி அடைகிறார், பணத்தின் மேல் குறியாக இருப்பவர், இப்படியெல்லாம் பல குற்றச்சாட்டுகள் உண்டு அவர் மேலே. 17 வயது பெண்ணை தத்தெடுத்து நடத்தி ஒரு யாருன்னா இவருடைய மாமனார். இவர் மாமனார் தான் அந்த பெண்ணை வளர்க்குறாரு. இவருடைய மகளை அவர் டைவர்ஸ் பண்ணுற சூழ்நிலையில் இவர் பிரிந்து வருகிறார் வெளியே. அப்போ 1 வருஷத்துக்கு முன்பாக கேஸ் போட்டு 1 வருடத்துக்கு முன்பாக இந்த வழக்கை தொடுக்க வேண்டியதானே? இவ்வளவு காலம் ஏன் அவர் காத்திருந்தார்? இல்லை, அந்த கேஸ் போட்டோன்னா போக்ஸ் ஆக்ட் போட்ட உடனே தலைமை போட்ட உடனே போனார். இல்ல போட்ட உடனே போனான்னு உங்களுக்கு எப்படி போனான்னு தெரிஞ்சா போற வழியில பிடிச்சிருக்கலாமே. அவ்வளவு பெரிய தீவிரவாதியா அவர் என்ன கண்ணு வச்சிருக்காரா, இல்ல பெரிய கூட்டம் வச்சிருக்கா? கிடையாது. இல்ல, அவர் தமிழ்நாட்டில் ஒரு 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 கொள்ளைக்காரன் கொள்ளை அடிச்சுட்டு போய் 24 மணி நேரத்துக்குள்ள 12 மணி நேரத்தில் பிடிச்சிட்டோம், 10 மணி நேரத்தில் பிடிச்சது காவல்துறை. ஒரு பாஸ்டை பிடிக்க முடியாது அவங்களால. ஆனால் நிதர்சனமான உண்மை என்னவென்றால், சீமான் நான் யார் கூட கூட்டணி இல்லைன்னு அவர் சொல்லிட்டு இருந்தா கூட, ஆனால் காலம் எப்படி கொண்டு போய் சேர்க்குதுன்னா பாருங்கன்னா, ஒரே மேடையில் அவரையும் அண்ணாமலையை கொண்டு போய் சேர்க்கிறதால சாமானியர்கள் பார்க்கும்போது என்ன நடக்குது, இது இவர்கள் அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான வழியை இவர்கள் திறக்கிறாள். ஆனால் இன்றைக்கி அண்ணாமலைக்கும் பிஜேபியில் பிரச்சனை இருக்குது. அவரும் பிஜேபியோட சுமூகமான தலைவராக அடுத்து இருப்பாரா இல்லையா இந்த சூழ்நிலையில் தான் இருக்கிறாங்க. இல்லை, அப்போ கட்சியை சார்ந்தவங்க தானே பொருள் ஆகுது. அப்ப திமுக டிஐஜி பொறுப்புல இருக்கிறாரு, அவருடைய மனைவி எஸ்பி பொறுப்புல இருக்காங்க. இப்ப டிஜி ப்ரொமோட் ஆகி இப்ப வேற மாநிலத்துக்கு போயிருக்காங்க. அவங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்க. அவங்க எல்லாத்தையுமே ரொம்ப நாகரிகமான முறையில இப்படிலாம் பேசலாம். இப்ப சீமானை பத்தி இவ்வளவு தரைக்குறவாக இத்தனை பத்திரிகைகள் இப்படி எழுதியிருக்கிற எத்தனையோ லட்சக்கணக்கான திமுக ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்க மேல நடவடிக்கை எடுத்துட்டாங்களா? இவங்க எத்தனை வழக்குகள் இவங்க மேல் கொடுக்கப்பட்டிருக்கு? எத்தனை பேரை கூப்பிட்டு விசாரிச்சுட்டாங்களா? ஒன்று வேண்டாம். இப்போ நடந்த ஒரு பெரிய பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒருத்தர் மேலே கைது செய்யப்பட்டு திமுக ஆள். அவனை என்ன செய்துட்டாங்க இவங்க? ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சிறுபான்மை மக்கள் நல கட்சி தலைவர் பேராயர் மதிப்பிற்குரிய சாம் யேசுதாஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம். கோவை மாவட்டத்தில் ஜான் ஜபராஜ் அப்படிங்கிற ஒரு 2 சிறுமிகளுக்கு பல மாத காலமாக பாலியல் சீண்டலில் ஈடுபட்டிருக்கிறார், பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார். யார் இந்த ஜான் ஜபராஜ்? இவருடைய பின்னணி என்ன? ஜான் ஜபராஜ் என்ற ஒரு அருமையான ஒரு பாடகர், ஒரு மியூசிக் டைரக்டர். பாட்டு எழுதி தானாக பாடி வெகு சுலபமாக சீக்கிரத்தில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைந்த ஒரு கிறிஸ்தவ மத போதகர். அப்படித்தான் அறியப்படுகிறவர். இன்று பல லட்சக்கணக்கான இளைஞர்களால் ஈர்க்கப்படுகிற, கவரப்பட்டு அவரை பின்தொடர்கிற ஒரு பெரிய இளைஞர் கூட்டத்தை வைத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு மத போதகர். அவருடைய காரியம் என்னவென்றால், அவர் வேகமாக வளர்கிறார் என்பதை தடுக்க நினைக்கிற பல சக்திகள் அவருக்கு விரோதமாக இருந்தது ஆரம்ப காலத்தில். அதன் பின்னணியாக அவர் குடும்ப சூழ்நிலையிலே மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தார். இதெல்லாம் பின்னணியாக வைத்து தான் இப்படிப்பட்ட ஒரு காரியம் இன்று நாளில் நடந்திருக்கு. இன்று அவர் போக்சோவில் கைது செய்யப்பட்டு போக்சோவில் தேடப்படுகிற ஒரு குற்றவாளியாக அரசு தமிழ்நாடு காவல்துறை அறிவித்திருக்கிறது. இதற்கு பின்பாக மிகப்பெரிய ஒரு கதை இருக்கிறது. என்னவென்று சொன்னால், இன்றைக்கி கிறிஸ்துவத்திலே வேகமாக வளர்ச்சியடைந்த ஒரு போதகரை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு நிறுத்தியது யார் என்பது பார்க்கும்போது, இது அரசியலா, இல்லை சமுதாயத்தில் இருக்கிற பிரச்சனையா, இல்லை மத பிரச்சனையா, இல்லை குடும்ப பிரச்சனையா என்று பல விதமான கோணத்தில் பார்க்கணும். இவரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், ஒரு முஸ்லீம் தாய்க்கும் ஒரு கிறிஸ்துவ தகப்பனுக்கும் பிறந்த ஒரு குழந்தை. அவர் சிறு வயதில் மிக கஷ்டமான சூழ்நிலையில் வளர்ந்து பின்பு அவர் பெங்களூரில் இருக்கிற அந்த ஒரு கிறிஸ்துவ கல்லூரியில் அவர் படித்து போதகராகி கொஞ்ச காலம் கஷ்டப்பட்டு இன்று மிகப்பெரிய உச்சத்துக்கு வந்தவர். இவருடைய அசுர வளர்ச்சியில் அவருக்கு திருமணமாகி ஒரு குழந்தை இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் கடந்த நாட்களில் அவருக்கு குடும்பத்திலே ஒரு டைவர்ஸ் போகிற அளவுக்கு அவங்க குடும்பத்தில் பிரச்சனை அவர் நடத்தி வர கோயம்புத்தூரில் கிராஸ்கட் ரோட்டில் இருக்கிற கிங்ஸ் என்ற அந்த ஸ்தாபனத்தில் கூட பிரச்சனை அங்கே உள்ளுக்குள்ளாக இருந்தவர்கள் இவரை வெளியேற்றுகிற சூழ்நிலை வந்த பிறகு தான் இவருடைய பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியது.
அப்படி மாறும்போது தான் இது வந்து போட்டி என்ற ஒரு சூழ்நிலையை தான் பார்க்கணும். இவரை வந்து ஒரு கட்டத்திலே வந்து இவர் தவறு செய்யப்பட்டவரா, இவர் மேல் குற்றம் என்ன இப்படி பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ வட்டாரங்களில் சொல்லப்படுகிறது, இவர் பெரிய முன்னாள் பழைய ஊழியர்களையோ பிரசித்த மற்ற ஊழியர்களுக்கு மரியாதை தராது பேசுவார், மற்றவர்களை மதிப்பதில்லை, இவர் வேகமான வளர்ச்சி அடைகிறார், பணத்தின் மேல் குறியாக இருப்பவர், இப்படியெல்லாம் பல குற்றச்சாட்டுகள் உண்டு அவர் மேலே. அவர் தனி மனிதனை உயர்த்திக்கிருக்கிறார். கடவுளோட மெயினான மிக பிரதி பெற்ற எல்லாராலும் சொல்லப்படுகிற குற்றச்சாட்டு என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவ மேடை பிரச்சார மேடை என்பது மிகவும் மதிக்கத்தழுகின்ற கிறிஸ்துவர்களால் போற்றப்படுகிற கடவுளுடைய பிரசன்னம் இருக்கிற இடம். அதை வந்து ஒரு பாட்டு கச்சேரி மேடை போல் மாற்றிட்டார் இவர் வந்த பிறகு தான் சினிமாத்தனமான கலாச்சார சீழ்வெல்லாம் நடந்துச்சுன்னு தான் இவர் மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு. இதன் பின்னணியில் இவருடைய வளர்ச்சியை விரும்பாத சிலர் இவருக்கு எதிராக இருந்தார்கள். இப்பொழுது அவர்களுடைய குடும்பத்தாரே, பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, உனக்கு சத்ரு யாருன்னா உன்னுடைய குடும்பத்தாருன்னு. அப்படி இன்னைக்கு இவர்களுடைய குடும்பத்தினால் வந்த பிரச்சனை தான் இது. இதற்கு பின்பாக அலசி பார்த்தால் மிகப்பெரிய ஒரு விடயங்கள்லாம் இது உள்ள நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஒரு 2 சிறுமிகளுக்கு வந்து தொடர்ந்து பல மாதங்களாக பாலியல் தொல்லை வந்து கொடுத்துருக்கிறாரு. ஸோ அப்படிப்பட்டவர் எப்படி வந்து ஒரு முடியும், எப்படி அந்த கிறிஸ்துவ ஆலயத்தில் வந்து எப்படி ஒரு மக்களுக்கு இருந்திருக்க முடியும்? இது எல்லாமே ஒரு காம கண்ணோட்டத்தில் தானே பார்த்துருக்கோம். ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து போன வருடம் மே மாதம் நடந்ததாக இந்த குற்றச்சாட்டு சொல்லப்பட்டது. அது இதோட பின்னணியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு இவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கும் இவரை வந்து பழி வாங்குவதற்கும் எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கையாக தான் இதை நான் பார்க்கிறேன். குழந்தைங்களை வச்சு சொல்லுவாங்க, மிகப்பெரிய இது குழந்தை கிடையாது. இன்னைக்கு இந்த போக்சோ என்பதிலே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு போக்சோ என்ற சட்டம் நீதியாக எல்லார் மேலேயும் எடுத்த நடவடிக்கையாக இல்லை. என்கிட்ட 2-3 காரியங்கள் இருக்கிறது. ஒரு பெண்ணை பார்க்காதே ஒரு பையனை வந்து போக்சோவில் போட்டு ஒரு 6 மாதம் சிறையில் இருந்திருக்கான். அப்படிப்பட்ட கேஸ் எல்லாம் நாங்கள் பார்த்துருக்குறோம். இருந்தாலும் கூட இந்த விதத்தில் அவருக்கு எப்படி சொல்கிறேன்னா, இவருக்கு வந்து யார் அந்த பெண்ணை 17 வயது பெண்ணை தத்தெடுத்து நடத்தி ஒரு யாருன்னா இவருடைய மாமனார். இவர் மாமனார் தான் அந்த பெண்ணை வளர்க்குறாரு. இவருடைய மகளை அவர் டைவர்ஸ் பண்ணுற சூழ்நிலையில் இவர் பிரிந்து வருகிறார் வெளியே. அப்போ 1 வருஷத்துக்கு முன்பாக கேஸ் போட்டு 1 வருடத்துக்கு முன்பாக இந்த வழக்கை தொடுக்க வேண்டியதானே? இவ்வளவு காலம் ஏன் அவர் காத்திருந்தார்? அப்போ இப்போ வந்து தன் மகளோடு அவர் வாழவில்லை என்பதற்காக அவரை குற்றச்சாட்ட வேண்டும், அவரை பழி வாங்க வேண்டும், சமுதாயத்தில் அவரை கேவலப்படுத்த வேண்டும் தான் போக்சோ வழக்கு நிற்காது. ஜான் ஜபராஜ் என்ன அவ்வளோ பெரிய உத்தமரா? அப்படி உத்தமன்னு சொல்ல வரல. அவர் மேல் பல குற்றச்சாட்டு உண்டு. அவரை வந்து நேர்மைப்படுத்தவோ நீதிப்படுத்தவோ வரல. நான் சொல்ல அவர் குற்றப்படுத்த தகுந்தவர். அவர் மேல் வழக்கு இருக்கிறது, முன்னால் பல வழக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்திலே வந்து எல்லாவற்றையும் விசாரிக்க வேண்டும். ஆனால் இதுவரைக்கும் நான் என்ன சொல்கிறேன், நான் எதற்காக அவருக்கு இன்னைக்கு வந்து நான் பேச வந்திருக்கிறேன்னு சொன்னால், ஒரு தனி மனிதனுடைய குடும்ப பிரச்சனை அது. அதை வந்து அவர் பழி வாங்குகிறார் என்பது வந்து வெட்ட வெளிச்சமாக தெரியும். எனக்கு ஒரு குற்றச்சாட்டு, உங்களுக்கு வந்து போன வருஷம் உங்கள் பேக்கெட்லேருந்து ஒருத்தர் 100 ரூபாய் திருடிட்டான்னா போன வருஷம் இல்லை நீங்கள் கேஸ் கொடுத்துருக்கணும். இன்னைக்கு வந்து கேஸ் கொடுக்கறதுக்கு என்ன நீதி இருக்கிறதுன்றது தான் கேட்குறேன். அது காவல்துறை நீதிமன்றத்துக்கு வரும்போது அதுக்கான வழக்குகள் வரும்போது அவர் பேசுவாங்க. இல்லை அந்த சிறுமிகளை வந்து ஒரு மிரட்டி உருட்டி வச்சு இல்லை, இவர் குற்றச்சாட்டை எங்கே சொல்றாருன்னா, இவருடைய சாட்சி சொல்லும் போது இவ்வளவு நாள் சொல்லல. அந்த வீட்டுக்கு நான் ஒரு மத போதகரா இருக்கிறாரு, நிறைய கிறிஸ்துவ மேடைகள் எல்லாம் வந்து பாடி இருக்கிறாரு, கான்செர்ட் எல்லாம் வந்து நடத்தி இருக்கிறாரு. இவ்வளவு பிரபலமான ஒரு ஆளை எதிர்த்து எப்படி நம்மளால வந்து புகார் தெரிவிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அச்சம் உணர்வு அவர் வந்து அவங்க அமைதியா இருந்திருக்காங்க. இப்பயும் அப்படித்தானே அவர் இப்ப வந்து ஏன்னா அவர் கார்னர் படுத்தி பழி வாங்கி அவர் எடுத்திருக்கிற சபையை நீங்க பிடுங்கிட்டு அவரை வந்து வெளியேற்றி அவரை வந்து ஓட விட்டு பிறகுதானே வந்து நீங்க இந்த கேஸை கொண்டு வரீங்க. நீங்க நல்ல நீதியாக சரியா இருந்திருக்கும் என்றால், ஒரு பாலியல் குற்றச்சாட்டு ஒருத்தர் சொல்றீங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா எப்ப சொல்லியிருக்கணும்? அவர் செய்த மறுநாளே நீங்க அவரை வழக்கு தொடுத்திருக்கலாம், மறுநாளே அவர் மேல கேஸ் கொடுத்துருக்கலாம். இந்த பெண்ணை அன்னைக்கே சொல்லியிருக்கலாம். ஏன்னா இது ஏன் சந்தேகம் வருகிறது? இது தேர்ட் பார்ட்டி, யாரோ 3வது சபையில் இருக்கிற பொண்ணோ இல்லை பக்கத்தில் இருக்கிற வந்து சொல்லியிருந்தால் பரவாயில்லை. தன்னுடைய மாமனார் வளர்ப்பு மகள், தன்னுடைய மகளை அவர் வந்து இப்படி வெளியே அனுப்பிச்சிட்டாரு திரும்ப, அந்த ஒரு இதில் தான் இது சந்தேகம் இருக்கிறது. இதை எங்கே சந்தேகப்பட வேண்டி இருக்கிறதுன்னு சொன்னால், தன் மகளுடைய வாழ்க்கையை எவ்வளவு விலை கொடுத்தாலும் உன்னை பழி வாங்குவேன், உன்னை வந்து ஏன்னா இது வந்து என்னன்னா ஒரு தனி மனிதனுடைய அவனுடைய வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் அவனை வந்து சமுதாயத்தில் கீழ்த்தள்ளுற செயல், இது ஒரு சதி செயல். அவனை அசிங்கப்படுத்தணும், அவனை வந்து குற்றவாளியாக்கணும் அப்படின்ற முயற்சியாக தான் இதை நான் பார்க்குறேனே தவிர, இவருக்கு வந்து அவர் பரிதாபம் அப்படி ஒரு போக்சோவில் வந்து அவர் தவறு செய்தால் கண்டிப்பாக தண்டிக்கப்படத்தக்கவர், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது, அதில் வந்து எந்த கருத்து வேறுபாடு கிடையாது. ஆனால் அவர் எதற்காக இந்த நேரத்தில் செய்யறாங்கன்னு தான் 1 வருடம் பொறுத்து தன் மகளை பிரிந்து விட்டு போறாரு, டைவர்ஸ் பண்ண போற நேரத்தில் இதை கொண்டு வருகிறது
வன்மையாக கண்டித்தா இன்னைக்கு வந்து அவரை வந்து சமுதாயத்தில் என்ன ஒரு பாஸ்டர், இவர் ஒரு நல்ல நீதிமானாக இருந்தவர், இவரை வந்து கீழே தள்ளி மறிக்கிறதுக்கு அநேகர் சேர்ந்து செய்த சதி திட்டத்தில் தான் இன்னைக்கு அவர் தள்ளப்படுகிறார். இதற்காகத்தான் அவருக்கு நாங்கள் பரிந்து பேசுகிறோமே தவிர மற்றபடி இல்லை. அவர் வந்து குற்றவாளியாக இருந்தால் அதுக்கு சரியான தண்டனை அரசு கொடுக்கட்டும், நாங்கள் அது காவல்துறை கொடுக்கட்டும், அதுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கும். இல்லை, இவர் வந்து சொல்றாரு இவர் இருக்கிற இடம் தெரியும், இவரை ஏன் குற்றவாளி ஆக்குது இன்னைக்கு போலீஸ், தலைமறைவாயிட்டார், இவ்வளவு அவர் இருந்த வீடு தெரியாது அவங்களுக்கு, இவரை வந்து அரசாங்கம் வேண்டும் என்று அவர் தலைமறைவாயிட்டால் பிடிக்க முடியாது, 2 நாள் பொறுத்து இவங்க பிடிச்சி வச்சுட்டு இங்க போனாரு நாங்க பிடிச்சிட்டு வந்தோம்னு சொல்லுவாங்க போலீஸ். இவர் ஒரு பாஸ்டர் தான், அவர் வீட்டுல இருக்கிறது தான் இவருக்கு தெரியும். இல்ல, வழக்கு போட்டாச்சுன்னு தெரியும், வழக்கை எதிர்கொள்ளலாம், சட்டம் வழக்கு தலைமறை வாங்கலாரு, அதுதான் இவர் மேல குற்றம் இல்லைன்னா தலைமறை ஆக வேண்டிய தேவையில்லை. தலைமறை ஆகுறன்னு சொன்னா இதுதான் அங்கதான் சந்தேகமா இருக்கு. இவர் தலைமறை ஆகணும் இல்ல போலீஸ் பிடித்து வைத்து எங்காவது மறைத்து வைத்திருக்கிறதா? ஏன் இவர் ஓடணும்னு அவசியம் இல்லை, இவ்வளவு நாள் இங்க தானே உட்கார்ந்து இருந்தாரு. இப்ப ஒருவேளை இவர் எங்கேயாவது போன பிறகு இல்ல, அந்த கேஸ் போட்டோம்னா போக்ஸ் ஆக்ட் போட்ட உடனே தலைமறை போட்ட உடனே போனாலும் இல்ல, போட்ட உடனே போனாலும் உங்களுக்கு எப்படி போனான்னு தெரிஞ்சா போற வழியில பிடிச்சிருக்கலாமே. அவ்வளவு பெரிய தீவிரவாதியா அவர் என்ன கண்ணு வச்சிருக்காரா இல்ல பெரிய கூட்டம் வச்சிருக்கா? கிடையாது. இல்ல, அவர் தமிழ்நாட்டில் ஒரு கொள்ளைக்காரன் கொள்ளை அடிச்சுட்டு போய் 24 மணி நேரத்துக்குள்ள 12 மணி நேரத்துல பிடிச்சிட்டோம், 10 மணி நேரத்துல பிடிச்சத காவல்துறை ஒரு பாஸ்டர் பிடிக்க முடியாது அவங்களால. அவர் என்ன அவ்வளவு மறைஞ்சு இருக்க முடியுமா? இது வந்து என்னால இது அரசும் சரி, இந்த திமுக அரசு கிறிஸ்துவை பாதுகாப்பு என்று சொல்ற அரசுடைய காவல்துறை மேல் எனக்கு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கிறது. ஏன்னா பெரும்பாலும் கேஸ் இல்லை, இவங்க ஆளு 2 நாளைக்கு முன்னால பிடிச்சிக்குவாங்க, இவங்க ஒழிச்சு வச்சுட்டு அவனுக்கு தேவையான காரியத்தெல்லாம் கிடைக்கிற வரைக்கும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அவரை தனிமா அச்சுறுத்தலாம், வேற ஏதாவது செய்திருக்கலாம். இதுல அரசின் மேல் சந்தேகப்படுகிறார். இவர் வந்து அந்த மாதிரி தீவிரவாதி குற்றவாளி ஓடி போய் ஒழியணும்னு அவசியம் இல்லை அவருக்கு. அவரை வந்து இவங்க சரியா தேடினார்களா, பிடித்தார்களா, அவர்கிட்ட சம்மன் கொடுத்தார்களா, சம்மன் வாங்கிட்டு ஓடிட்டாரா இல்ல அவருக்கு தெரியப்படுத்திட்டு ஓடிட்டாரா? ஏன்னா இங்க எல்லாம் அவரோட போன் இருக்கிறது, செல்போன் இருக்கிறது, நெட்வொர்க் இருக்கு. ஏன் இவரை பிடிக்க முடியலன்னு சொல்றீங்க? தலைமறை விட்டார், அவ்வளவு பெரிய இவர் என்ன கிரிமினல் குற்றவாளி அவரு? அப்ப வந்து நீங்க இது வந்து போலீஸ் துறை காவல்துறையோட கையாளத்தனம் தான் காட்டுது. இதுல வந்து பின்னால ஏதோ சதி இருக்கிறது. அது சரி வந்து ஒரு கிறிஸ்துவத்துக்கு விரோதமாய் அந்த சதி பின்னப்பட்டிருக்கிறது. அது வந்து ஒருவேளை ஜான் ஜபராஜ் என்ற ஒரு மகனுக்காக பேசவில்லை, கிறிஸ்துவத்துக்காக பேசுகிறேன், போதவர்களுக்காக பேசுகிறேன். இவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இவர் இன்னைக்கு தனிப்பட்ட முறையில மிகப்பெரிய எந்த மதமாக இருந்தாலும் ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு அநீதி நடக்குது அப்படின்னா அது தட்டி கேட்டுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குல்ல. கண்டிப்பா நான் வந்து அதை வந்து நான் மறுக்கவே இல்லை. ஆனால் அது செய்யற காரியம் 1 வருடத்துக்கு பிறகு இன்னைக்கு போக்சோ போடுறாங்கன்னா என்னைக்கு போட்டிருக்கணும்? 20ஆம் தேதி உங்களுக்கு 21ஆம் தேதி அவர் பிறந்த நாளில் பாலியல் தொண்டு கொடுத்திருந்தாலும் 22ஆம் தேதி காலையில கொடுத்துருக்கணும். அவங்க மாமா வளர்ப்பு மகள் யார், அவருக்கு கார்டியன் யாரு? அவங்க மாமனார். இன்னைக்கு தன் பொண்ணுக்காக இவ்வளவு பிரச்சனை வந்து சர்ச்சை வந்து அடிக்கிறாரு, சர்ச்சில் வந்து துரத்துறாரு, இவ்வளவு சண்டை போட்ட பிறகு அவரை ஒன்றும் செய்ய முடியலன்ற பிறகு இப்போ பழிவாங்க துடிக்கிறதுக்காக இதை போட்டாரா? இது ஒரு பொய் வழக்கான்றதுதான் எனக்கு சந்தேகம். மற்றபடி நான் வந்து அந்த போக்சோவுக்காக நான் பரிந்து பேசவில்லை. யாராதான் குற்றவாளி தான் அதுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் தான் சொல்றேன். அது யாரா இருந்தாலும் சரி, இவர் பாதிரியாரா இருக்கட்டும், சராசரி மனிதனா இருக்கட்டும், தவறுதான். ஆனால் இவருடைய தனி மனிதனுடைய இவருடைய வளர்ச்சியை பொறுக்காம இவரை வந்து சமுதாயத்தில் கீழ்த்தள்ளணும், ஒரு சராசரி மனிதன் மிகப்பெரிய உச்சத்துக்கு போயிருக்கான் அப்படின்ற ஒரு தனி மனிதனுடைய அசாசினேஷன், அவனுடைய தன்னுடைய புகழை இவர்கள் கேவலப்படுத்துவதற்காக, கொச்சைப்படுத்துவதற்காக இதை செய்யறாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா காவல்துறை கூட ஒரு சாதாரண பாஸ்டர் தான், அவர் வீட்டை விட்டு எங்கேயும் போயிருக்க மாட்டார். அவர் வந்து நீங்க கைது பண்ணணும்னா நேரடியாக போய் பண்ணிருக்கலாமே, வாரண்ட் கொடுத்தீங்களா? அவர் எங்க இருக்குன்னு தெரியும், அவங்களால போன்ல டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியலையா? இல்ல எங்க இருக்கா, இந்தியாவில் இருக்கா, வெளிநாட்டுக்கு போனா தெரியாது அவங்களுக்கு, பாஸ்போர்ட் செக் பண்ண தெரிஞ்சு என்னது தெரியாத காவல்துறை வந்து இவர் என்ன ஒரு குற்றவாளி, பெரிய ஒரு கிரிமினல் குற்றவாளியை போய் எப்படி சீமான் வீட்டில் போயிட்டு அவர் இல்லாத போது ஒட்டினதுக்கு எப்படி நடவடிக்கை, அது மாதிரி இவரை போய் ஒரு பெரிய பிம்பப்படுத்துகிறார்கள். அதுதான் இதுல இருக்கிற ஒரு பெரிய சதி திட்டமாக நான் பார்க்கிறேன். ஒடிசாவில் பிரதமர் மோடி அவர்களை வந்து சந்திக்க திட்டமிட்டு இருக்கிறாரா சீமான்? இது குறித்தான ஒரு செய்திகள் வந்து பல ஊடகங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கேன். இன்னைக்கு பரபரப்பாக எல்லாரும் பேசப்படுகிற காரியம் என்னவென்றால், சீமான் பிஜேபியுடைய பி டீம்னு சொல்லி அழுத்து போய் இன்னைக்கு பிஜேபியாகவே சீமான் மாறிவிட்டார் என்று சொல்கிற அளவுக்கு. ஏன்னா அடுத்து தமிழ்நாட்டிலே பிஜேபியோட கூட்டணி அமைத்து தமிழ்நாட்டில் அதிமுக வீழ்த்த பார்க்கிறார்னு பல விவேகங்களை இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஆனால் நிதர்சனமான உண்மை என்னவென்றால், சீமான் வந்து நான் யார் கூட கூட்டணி இல்லைன்னு அவர் சொல்லிட்டு இருந்தா கூட,
ஆனால் காலம் எப்படி கொண்டு போய் சேர்க்குதுன்னா பாத்தீங்கன்னா, ஒரே மேடையில் அவரையும் வந்து அண்ணாமலையை கொண்டு போய் சேர்க்கிறதால சாமானியர்கள் பார்க்கும்போது என்ன நடக்குது, இது வந்து இவர்கள் அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான வழியை இவர்கள் திறக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு அண்ணாமலைக்கும் வந்து பிஜேபியில் வந்து பிரச்சனை இருக்குது. அவரும் வந்து பிஜேபியோட சுமூகமான தலைவராக அடுத்து இருப்பாரா இல்லையா என்ற சூழ்நிலையில் தான் இருக்கிறாங்க. இது ஆனால் இன்னைக்கு மீடியாவும் மற்றவர்களும் இதை எப்படி கொண்டு போகிறாங்கன்னா, சீமான் என்ற ஒரு மனிதன் அடுத்த முறை வந்து பிஜேபியோடு தான் இருப்பார், அதை இவர் இங்கே சந்திக்க மாட்டார். ஏன்னா நேற்று வந்து மத்திய நிதியமைச்சர் அவரை சந்தித்து விட்டார், நான் பார்த்துட்டேன் இத்தனையை போட்டு அவரை வந்து எப்படியாவது இவர்களே பிஜேபி கூட கொண்டு போய் சேர்க்கிற முயற்சியில் ஈடுபட்டிருக்கு இன்னைக்கு தமிழக ஊடகமும். அண்ணாமலை அவர்களோட ஒரே மேடை ஏறி இல்லை, அதான் சொல்கிறேன். அண்ணாமலையுடைய ஒரே மேடை இதுக்கு முன்னால் வந்து இவருடைய இதில் வந்து 2 பேரும் வந்து பேசுனாங்க இல்லையா, அந்த நம்ம ஒவ்வொரு அதான் அவருடைய சூழ்நிலை அப்படி அமைகிறது. ஏன்னா அவர் வந்து இதற்கு முன்னால் இவர் கூட பாண்டே கூட உட்காந்து பேசுகிறதும், அதுக்கடுத்து ஒவ்வொரு காலம் சூழ்நிலை அப்படியே கொண்டு போகிறதால எல்லாரும் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்க, இதெல்லாம் இப்படி இருந்தால் அடுத்த நிமிடம் இப்படி தான் நடக்குமான்னு. ஆனால் அவர் வந்து எல்லா தொகுதிக்கும் ஆளை போட்டுட்ருக்காரு. நான் ஒரு நாள் நான் வந்து பிஜேபி கூட சேர மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிற ஆளை இவங்களே வலுக்கட்டாயமாக ஒரு சேர்க்கிற அளவுக்கு இவங்க முயற்சி நடக்குதே தவிர, அவர் வந்து சொல்லவே இல்லை. நேரடியாக சொன்னார், நான் நிர்மலா சீதாராமன் பார்க்கல, நான் இவர் ஒருத்தர் சொல்கிறார், டைமோட சொல்கிறார், 20 நிமிடத்துக்கு முன்பாக அவர் உள்ளே போனார், 20 நிமிடம் பேசினார், இந்த ஹோட்டலில் இருந்தால் இவ்வளோ போட்டவர் அவர் கார் கீழே நின்னா பார்க்கிங்கில் இருந்தால் எடுத்து போட்டுருக்கலாம்ல, இந்த ஹோட்டலில் இவர் வந்தாருன்னு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் இன்னைக்கு வந்து ஊடகம் வந்து என்னென்னா பயங்கரமாக அந்த சின்ன சின்ன பிரச்சனையை வைத்து ஊதி பெருசாக்கி கொண்டிருக்கார்கள். ஆனால் சீமான் தெளிவாக இருக்கிறார், நான் பிஜேபியோட போக மாட்டேன், அடுத்த முறை நான் தனித்து தான் இருப்பேன், பிஜேபியில் எந்த ஒரு கூட்டணிக்கும் போக மாட்டேன், எங்களுடைய நிலைப்பாட்டில் இருக்கிறவர்களோடு மட்டும்தான் கூட்டணி என்பதை அவர் தெளிவாக சொல்லி கொண்டிருக்கிறார். அதற்கேற்ற மாதிரி நேற்று வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 தொகுதிகளுக்கு ஆட்களை அறிவித்து அதை கூட வெளிப்படுத்தியிருக்கிறார். எல்லா தொகுதியிலும் 100 தொகுதிகளுக்கு மேலே ஆளை போட்டுட்டாரு, தொடர்ந்து போட்டுட்ருக்காரு. அப்போ எது கூட்டணி என்னும் போது அப்புறம் என்ன பண்ணுவார் இவங்களெல்லாம் போட்டவங்களெல்லாம்? இதெல்லாம் நம்ம சீர்தூக்கி பார்க்கும்போது சீமானுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு சிந்தனை இருக்கிறது. அவர் எந்த நிலையிலும் தன்னுடைய நிலைப்பாட்டை விட்டு அவர் பிஜேபி கூட போகிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. ஆனால் ஊடகங்களும் மற்றவர்களும் கொண்டு அதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டதாக சித்தரித்து கொண்டே இருக்கிறார்கள். இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிதானம். டிஜி வருண்குமார் அவர்கள் எஸ்பியாக இருந்தபோது கொடுத்த புகாரின் பேரில் வந்து நீதிமன்றத்தில் ஆஜராயிருக்கிறார் சீமான் அவர்கள். இது அரசியல் ரீதியாக அவருக்கு சற்று பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கா? இல்லை, அவர் வந்து நீதிமன்றத்துக்கு போனது என்னன்னா அவர் பயந்து விட்டார், ஓடி விட்டார். அவர் வந்து நேற்று ஆக்சுவலி அவருக்கு 5 மணிக்கு ஆஜராயிருக்கணும். ஆமாம், இருக்கணும். அவருக்கு வந்து நேற்று வந்து இங்கே ஒரு நிகழ்வு இருந்தது, ஒரு பல்கலைக்கழகத்திலே பேச அவருக்கு இருந்தது. அந்த நிகழ்ச்சிக்காக அவரால் போக முடியவில்லைன்னு தெளிவாக சொல்லியிருந்தார். நான் இன்னைக்கு போகிறேன்னாரு, சொன்ன மாதிரி போயிட்டார். அவர் வந்து வருண்குமாருக்காக இல்லை, அவர் அதான் அவருடைய சூழ்நிலைக்கு ஏற்ற பொழுது அவருக்கு அந்த ப்ரோக்ராம் இல்லைன்னா அவர் போயிடுவார். அவர் வந்து பயந்து போகிறதுக்கு அல்ல. ஆனால் வருண்குமாருடைய விஷயத்தில் வந்து என்னென்னா இன்னும் கூட தமிழக அரசு தன்னை திருத்திக் கொள்ளவில்லை. ஒரு தனியான ஒரு காவல்துறை அதிகாரிக்கு ஒரு அரசியல்வாதி அச்சுறுத்துகிற அளவுக்கு வந்து அவர்கள் வந்து மேலும் மேலும் வந்து ஒரு காரியத்தை இன்னும் வந்து அனுமதித்து கொண்டே இருக்கிறார்கள். அவரை வந்து இன்னும் இவங்க அடக்கி வைக்கலை. இது வந்து கோர்ட்டில் வந்துடுச்சு, கேஸாக வந்துச்சு. அதனால் சட்டம் தான் இதுக்கு சரியான ஒரு பதிலடி கொடுக்கும். ஆனால் இருந்தாலும் கூட அதில் வந்து இவர் வந்து பயப்பட அளவுக்கோ ஒன்றுமான பெரிய விஷயம் இல்லை. இவர் போனதால் வந்து அந்த கேஸுக்கு வந்து இவருக்கு எந்த பின்னடைவு கிடையாது. இவர் போய் அதை எதிர்கொண்டு இருக்கிறார். அது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி சட்டத்துக்கு முன்பாக எல்லாருக்கும் சமம். அதனால் கோர்ட் கூப்பிட்டுச்சு போகிறார். இது வந்து அவர் வந்து அங்கே போய் நிரூபிக்கணும், இல்லை குற்றமா இல்லையா என்பதை வரும் காலம் தான் தீர்மானிக்கும். சாட்சிகளை வந்து ஆஜர்படுத்தும்படி கோர்ட் வந்து உத்தரவிட்டிருக்கு டிஜி வருண்குமார் அவர்களுக்கு. இந்த வழக்கினுடைய அடுத்த கட்டம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறேன்? என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ அவர் வந்து காவல்துறை அதிகாரியை கொண்டு வந்து அவர் சொல்லியிருக்கார், இது மாதிரி இது ஊடகத்திலே என்னை குறித்து என் மனைவி குறித்து தவறாக இப்படி பேசினார்கள். இவர் ஒரு கட்சியில் இருக்கும்போது கட்சியில் இருக்கிற கீழ்மட்டத்தில் அடிமட்டத்தில் இருக்கிற தொண்டர்கள், ஏன்னா அந்த காலத்திலே இப்படிப்பட்ட சமூக ஊடகங்கள் இல்லை. இப்போ அப்போது ஒரு திமுகவை பற்றி ஒரு சராசரியான ஒரு அடிமட்ட தொண்டன் திருநெல்வேலியில் ஏதாவது செய்தான் என்றால் கருணாநிதி மேல் வழக்கு தொடுக்க முடியுமா? கட்சி தலைவர் அது பொறுப்பாவாரா? அப்படித்தானே இருக்குது இந்த கேஸு. யார் மேலே வழக்கு தொடுக்க முடியும்? இவருடைய கட்சியில் இருக்கிறவர்கள் பேசினார்கள், சீமான் பேசினாரா? இல்லை சீமானுடைய பதிவு இருக்கிறாரா? அதாவது இல்லை, அப்போ கட்சியை சார்ந்தவங்க தானே பொருள் ஆகுது. அப்ப டிஐஜி பொறுப்புல இருக்கிறாரு, அவருடைய மனைவி வந்து எஸ்பி பொறுப்புல இருக்காங்க. இப்ப டிஜி ப்ரொமோட் ஆகி இப்ப வேற மாநிலத்துக்கு போயிருக்காங்க, அவங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்க. அவங்க எல்லாத்தையுமே வந்து ரொம்ப நாகரிகமான முறையில இப்படிலாம் பேசலாம். இப்ப சீமானை பத்தி இவ்வளவு தரைக்குறவாக இத்தனை பத்திரிகைகள் இப்படி எழுதியிருக்கிற எத்தனையோ லட்சக்கணக்கான திமுக ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்க மேல நடவடிக்கை எடுத்துட்டாங்களா? இவங்க
எத்தனை வழக்குகள் இவங்க மேல் கொடுக்கப்பட்டிருக்கு, எத்தனை பேரை கூப்பிட்டு விசாரிச்சிட்டாங்களா? ஒன்றும் வேண்டாம். இப்போ நடந்த ஒரு பெரிய பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒருத்த மேலே கைது செய்யப்பட்டு திமுக ஆள். அவனை என்ன செய்துட்டாங்க இவங்க? திமுக என்பது ஒரு கட்சியுடைய தலைமை அதுக்கு உடனே பாலியல் வழக்கில் இந்த பையன் மாதிரி ஒரு பெண்ணை திமுக காரன் கெடுத்துட்டான்னா ஸ்டாலின் மேலே வழக்கு தொடக்க முடியுமா? அப்படி கிடையாது. இது என்னன்னா அந்த கட்சி தலைவராக இருக்கிறவருக்குன்னு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கிறதுக்காக தான் போய் அவர் அட்டென்ட் பண்ணுறாரு. அவர் தேவையே கிடையாது இதுக்கு. அவன் கட்சியில் இருக்கிற ஒரு சகோதரன் வாட்ஸ்அப்பில் எழுதுனா, யூடியூப்ல எழுதுனா, தரக்குறை அவன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இந்த வாட்ஸ்அப்பில் இருக்கிற இவன் இப்படி மனைவி காவல்துறை அதிகாரி அவனை கைது பண்ணுங்க. பண்ணலையா? நீங்கள் சாட்டை துறைமுகம் எழுதாததுக்கெல்லாம் எழுதுனான்னு சொல்லி அவரை கைது பண்ணலையா? அவர் செல்ஃபோனை வாங்கிட்டு நீங்கள் இருக்கிறதெல்லாம் வெளியிட்டீங்களா? அதுக்கு அவர் ஏதாவது இது வரைக்கும் சட்டம் கேட்டிருக்கா? சாட்டை துறைமுகம் இருக்கிற அவர் இடத்துல இருந்து எடுத்து வெளியிட்ட வழக்குகள், அவர் மேல் வந்த காரியங்கள் எல்லாம் அவருடைய ஃபோனில் இருந்ததெல்லாம் வெளியிட்டீங்களே, திருச்சி சிவான்றவன்ட்டு கொடுத்து வெளியிட்டீங்களே, அதுக்கு வருண்குமார் பதில் சொல்லுவாரா? இதெல்லாம் நாளைக்கு கோர்ட்டில் கேட்க மாட்டாங்களா? ஒரு ஃபோன் அரசாங்கத்தில் ஒப்படைக்க தமிழக காவல்துறை வாங்குச்சுன்னா தமிழக அரசுக்கு தான் பொறுப்பு. அந்த ஃபோன்லேருந்து எப்படி செய்திகளை வெளியே திருட்டி கொடுக்கலாம்? அப்போ அந்த திருட்டுத்தனத்தை செய்தது வருண்குமாரா? யார் பதில் சொல்லுவாரா? அவரு இதெல்லாம் நாளைக்கு கோர்ட்டில் சொல்லி தானே ஆகணும். அவர் சொல்லாத எப்படி தப்பிச்சிடுவாரா? இவர் சொல்றது நான் மறுக்கவே இல்லை. அது தரக்குறைவாக யாராவது எழுதியிருந்தால் கண்டிப்பாக அது கண்டிக்கப்படத்தக்கது. அதற்கு அந்த நபர் தான் பொறுப்பாவாரே தவிர கட்சித் தலைவர் எப்படி பொறுப்பாவார்? இப்போ அந்த ஐடியில் எழுதணும். அவன் அந்த கட்சிக்காரனா என்பதே சரியா தெரியாது. இன்னைக்கு போலி ஐடியில் நிறைய பேர் எழுதுறான். போலி ஐடியில் பெரிய அதுக்கெல்லாம் வழக்கு தொடுத்துட முடியுமா? உங்களுக்கு அரசு இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு அதிகாரியாக இருக்கிறீங்க, ஒரு ஐபிஎஸ்ஸாக இருக்கிறதால வழக்கு தொடுத்துட்டீங்க. எல்லாம் அப்படி கொடுத்த நாம் தமிழ் சகோதரிகள் மேலே, நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற எத்தனையோ பேர் மேலே இப்படி அபாண்டமாக பேசியிருக்காங்க, அசிங்கமாக பேசியிருக்காங்க. அதில் இருக்க அந்த லீகல் அந்த நம்ம டெக்னிக்கல் விங்கில் இருக்கிற ஒரு சகோதரி மேல் கேவலமாகலாம் எழுதுகிறாங்க கீழே. அவங்க எத்தனையோ முறை காவல்துறையில் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு மேலே ஏதாவது வழக்கு தொடுத்து அவங்களை பிடிச்ச கைது பண்ணி விசாரணை கொண்டு வந்திருக்கீங்களா? அப்போ உங்களுக்குன்னா ஒரு நீதி, அவங்களுக்குன்னா வேற ஒரு நீதியா? இன்னைக்கு காவல்துறை என்பது, தமிழக அரசு என்பது நாம் தமிழர் கட்சிக்கு விரோதமாக தான் செயல்படுது. அது காவல்துறை காவல்துறைக்கு உதவியாக இந்த வருண்குமார் மேட்டரில் தமிழக அரசு ஒருபட்சமாய் செயல்படுகிறது. அது விரோதமாய் சீமானுக்கு விரோதமாக இருக்கிறது, நாம் தமிழருக்கு விரோதமாக இருக்குது. கண்டிப்பாக சட்டம் வெல்லும். அங்கே சீமான் அதை கண்டிப்பாக அவர் போய் அந்த கேஸில் அட்டன் ஆனதுலேருந்து அந்த கேஸ் உடைக்கப்படும். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கள் நன்றி சார். நன்றி.